வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஃபேஷன் கார்னர்ஸ். டுடே என்ன பார்க்க போகிறோன்னா புட்டாஸ் போடுறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். புட்டாஸ்னால் என்னென்னா ப்ளவுஸில் நம்ம நெக்கில் மட்டும் டிசைன் போடுறோம்ல, அது இல்லாமல் நெக்கு கீழே அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு டிசைன் போடுவோம். தெரியுதுங்களா? குட்டி குட்டியாக ஒரு ஸ்டோனை சுற்றி வச்சு இந்த ப்ளவுஸில் போட்டிருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி போடுறது பேர் தான் புட்டாஸ். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் பீடை எப்படி ஸ்டிச் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். நான் திரும்பியும் போடுறேன் பாருங்கள். சிங்கிள் பீடை ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன், பட் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஒரு பீடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை அப்படியே லாக் பண்ணிவிட்டு அது தலை மேலே இப்படி நம்ம நாட் போடுவோம்ல, எண்ணாட், அந்த டைப்பில் பீடுக்கு மட்டும் அது தலை மேலே எண்ணாட் போட்டுக்கோங்க. இதுதான் சிங்கிள் பீடை ஸ்டிச் பண்ணுறது. இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த பீடாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம். இது 3mm நான் யூஸ் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பீடு, ஒரு சுகர் பீட், 2 பீடு யூஸ் பண்ணி இந்த புட்டாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு அப்படியே லாக் பண்ணிக்கோங்க. எண்ணாட் போட்டுக்கோங்க. எண்ணாட் வந்து நீங்கள் நார்மலாக நம்ம போடுவோம்ல, ஜரியில் எண்ணாட்டு, சில்க் த்ரெட்டில் எண்ணாட்டு, அந்த மாதிரி எண்ணாட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பீடோட அந்த இடத்துல இப்படி லாக் பண்ணிக்கிறோம்ல, பீடு ஃபுல்லாக இப்படி ஒரு நூல் எடுத்து விட்டு பண்ணுறோம்ல, அந்த மாதிரியும் நீங்கள் எண்ணாட் போட்டுக்கலாம். 2 விதமாக எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போ நானும் பீடோட தலையிலையும் போட்டுக்கலாம், இல்லை நார்மலாக நான் ஃபஸ்ட்டு போடுற மாதிரியும் போட்டுக்கலாம். 2 விதமாக நீங்கள் எண்ணாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதில் வந்து 3mm பீட் ஆர் 4mm பீட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பீட் உங்கள்கிட்ட இருந்தால் ஒரு பெரிய பீட், ஒரு சுகர் பீட் வச்சு அந்த புட்டாஸ் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பீட் எடுத்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பெரிய பீடை சுற்றி ஒரு ஃப்ளவர் மாதிரி ரவுண்டாக நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படின்னா பெரிய பீடு 2 சுகர் பீடாக ஒரு ரவுண்டாக இப்படி ஃபார்ம் பண்ணுவோம். பார்க்க நமக்கு பூ மாதிரி கிடைக்கும். 2 ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பீடை நடுவில் லாக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 சுகர் பீடாக எடுத்து போட்டு செயின் ஸ்டிச் நம்ம ஃபஸ்ட்டு போடுற மாதிரி தான் போடுறேன். போட்டு அடுத்த 2 சுகர் பீட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக அந்த ரவுண்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன ஆகுதோ, எத்தனை சுகர் பீட் தேவைப்படுதோ அத்தனை போட்டுக்கணும். போட்டு முடிச்சுட்டு அதுக்கு எண்ணாட் போட்டு முடிச்சிருங்க. இதுவும் புட்டாஸ் தான். இதெல்லாமே சிம்பிள் புட்டாஸ் தான். ஆனால் மேக்ஸிமம் ப்ளவுஸில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு கிராண்டாக வேணும்னா மட்டும்தான் நம்ம ப்ளவுஸ் கிராண்டாக போட்டால் புட்டாஸ் வந்து கிராண்டாக போட மாட்டோம். அதுவே புட்டாஸ் கிராண்டாக போட்டால் ப்ளவுஸ் கிராண்டாக போட மாட்டோம். ஓகேங்களா? சிம்பிளாக போடுவோம். இந்த மாதிரி தான் அவங்க அந்த ரவுண்டாக பண்ணியிருக்கிறது புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? நடுவில் பெரிய பீட் போட்டு 2 சுகர் பீடாக பண்ணியிருப்பாங்க. இப்போ முக்கோணமாக எப்படி தைக்கிறது இந்த பீடே அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீடு பெரிய பீடு தைச்சிக்கிட்டாங்க. இது 3mm பீடுன்னு சொல்லுவாங்க இதோட சைஸு. நெக்ஸ்ட்டு ஒரு பீடு தைச்சிக்கிட்டாங்க. இப்போ எனக்கு முக்கோணமாக வேணும்னா அதோட நடு இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டுப்பாங்க. தெரியுதுங்களா? நடுவில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அங்கே ஒரு பீடை வச்சுக்கணும். இது பேர் 3mm இல்லை 4mm, அந்த மாதிரி பெரிய பீடு எதனா யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கோணமாக இப்படி தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த நூல் எடுத்து அந்த பீடுக்கு மேலே லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் சேம் அதே மாதிரி தான். இதோ பாருங்கள், அந்த நீடில் எடுத்து அது மேலே வச்சு லாக் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரலைன்னா நீடில் வச்சுலாம் லாக் பண்ண, கையால் கூட அந்த நூலை அந்த பீடோட தலை மேலே எடுத்து இப்படி விட்டிங்கன்னா லாக் ஆயிரும். 2 விதமாகவும் பண்ணலாம். நீடில் வச்சும் பண்ணிக்கலாம், இல்லை இது வச்சும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக எண்ணாட்டுமே பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம்தான். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ பாருங்கள். இப்படி உங்களுக்கு எதுவுமே வரலன்னா இந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்காக தான் பண்ணியே காட்டியிருக்கேன். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு கூட சொல்லுவீங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வராமல் இருக்க என்ன பண்ணணும், கரெக்டாக எப்படி இதுலேயுமே பீடில் எண்ணாட் போடுறதுக்காக தான் இதை வச்சு காமிச்சிருக்கேன். தெரியுதுங்களா? இதே மாதிரி போட்டுக்கோங்க பொறுமையாக. இந்த மாதிரி லாக் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய பீட் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு பெரிய பீட் எடுத்துக்கிட்டல, இப்போ அது கூட இப்போ இது 4mm பீடு. ஓகேங்களா? அடுத்தது வந்து நான் எடுக்கிறது 3mm ஒரு சுகர் பீட். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு புட்டாஸ் போடுவேன். சேம் சைஸும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சைஸ் பெருசு சின்னது மாற்றியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக போடுற மாதிரி தான். இப்போது எண்ணாட் போட்டுக்கோங்க. எண்ணாட் 2 விதமாக நான் சொன்ன மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், பொறுமையாக எப்படி எண்ணாட் போடுறதுனோ அந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம்.
சேம் இப்போ இதுவுமே ஒரு பெரிய பீடு ஒரு சுகர் பீடு இது நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருப்பேன்ல அதே தான். அதையே நீங்கள் வந்து கொஞ்சம் கிராண்ட் ஆக்கணும். இப்போ இதையே ஃப்ளவர் மாதிரி மாற்றலாம் நீங்கள். நான் இப்போ 2 இடத்துல மட்டும் போடுறேன்ல, நீங்கள் இந்த பீடை சுற்றி நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் அது பார்க்க உங்களுக்கு அந்த சூரியன் அந்த ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு அழகாக தெரியும். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சிருக்கேன். நீங்கள் என்ன வேணால் கிராண்ட் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக ரெஃபரன்ஸ்க்கு நிறைய பிக்சர் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் நம்மளாக க்ரியேட் பண்ணுறது. அதெல்லாம் புட்டாஸ்ன்றது ஜஸ்ட்டு சிங்கிள் பீடும் ஸ்டிச் பண்ணலாம். ஒரு பெரிய பீட் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி சுற்றி சுற்றி கொடுத்தாலும் ஒரு டிசைன் ஆகும். ஸ்டோன் ஒட்டி இப்போ ரவுண்ட் ஸ்டோனை ஒட்டி சுகர் பீட் கொடுக்கலாம். நீங்கள் திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டி கொடுக்கலாம். அது இல்லைன்னா ஃபிட்டிங் ஸ்டோன்னு இப்போ விற்கிறாங்க பாருங்களேன், அந்த ஸ்டோன்ஸை நீங்கள் அப்படியே கூட ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணலாம். இது எல்லாமே புட்டாஸ் தான். புட்டாஸ்ன்றது நம்மளோட நெக்கில் ஹேண்டில் அங்கங்கே மார்க்கிங் பண்ணி வைப்போம். சின்ன சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும் ப்ளவுஸ். இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இது பார்க்க நமக்கு ஆஃப் சைடு மட்டும் இப்போ ஃபில் பண்ண மாதிரி இருக்குங்களா, இதுவும் புட்டாஸ் தான். இந்த மாதிரியும் போடலாம். நான் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பேன். சிங்கிள் பீட் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீட் ஒரு பெரிய பீட் போட்டிருப்பேன். ஒரு பெரிய பீட் நடுவில் போட்டு 2 சுகர் பீட் கொடுத்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? முக்கோணமாக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பண்ணதையே கொஞ்சம் ஹைலைட்டாக பண்ணியிருக்கேன்னா. நெக்ஸ்ட்டு இப்போது அதுக்கப்புறம் வீட் பீடை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஒரு வீட் பீடு ஒரு சுகர் பீடு எப்படி இது பண்ணுறது, 3 பக்கம் பார்த்த மாதிரியும் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சிங்கிளாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் சொல்லி காமிச்சிடுறேன். இந்த மாதிரி தான் சிங்கிளாக ஸ்டிச் பண்ணுவோம். ஒரு வீட் பீடு ஒரு சுகர் பீடு எப்படி வச்சு அப்படியே நீங்கள் என்னாட் போட்டிங்கன்னா சிங்கிளாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு அடியில் ஒரு ஸ்டோன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 3 பக்கம் பார்த்த மாதிரி போடுறது கொஞ்சம் இதுவும் எப்பயுமே போடுவோம். இதெல்லாம் காமன் தான். இப்போ நான் சொல்லித்தரது எல்லாமே சிம்பிள் அண்ட் காமனாக யூஸ் பண்ணுறேன். எல்லா ப்ளவுஸையும் யூஸ் பண்ணுறது. இப்போ வீட் பீடு அங்கே ஒன்று சுகர் பீடு இந்த பக்கம் ஒன்று எடுத்துன்னு வந்துட்டு நூலால் இந்த உங்களுக்கு பீட் லோட் ஸ்டிச் சொல்லி கொடுத்துருப்பேன்ல, ஒரு டைம் பீடு போட்டு இன்னொரு டைம் நூலால் எடுத்துன்னு வந்து ஒரு லாக் போட்டிருப்பேன். இந்த பக்கமும் அதே மாதிரி தான். ஒரு பீடு ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு லாக் கொடுத்துட்டு இப்போ நடுவுலேருந்து ஒரு லாக் போட்டு இப்போ நான் வந்து ஒரு பீடும் ஒரு வீட் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்து ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிப்பேன். ஓகேங்களா? இது 3 பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி கண்டினியூவாக போட்டுக்கோங்க. எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. பொறுமையாக இதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி எண்ணாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் பொறுமையாக போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியும் பாருங்கள். நான் இப்போ ஸ்டோன் வச்சு எப்படி அந்த எட்ஜில் ஷார்ப்பாக கொடுக்கறது அப்படின்காக ஸ்டோன் வச்சுமே சொல்லி கொடுத்துருப்பேன். திலகம் ஷேப் ஸ்டோன் ஒன்று ஃபிட் பண்ணியிருப்பேன். ரவுண்டுனா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் திலகம் ஷேப்னால் அந்த ஷார்ப்பை நீங்கள் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அது இல்லாமல் கரெக்டாக பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி பீட்ஸுமே இந்த மாதிரி 2 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லோட் பண்ணிக்கோங்க. பீட்ஸே இப்படி தான் நீடில் லோட் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பவுச்லாம் வச்சுருக்க மாட்டோம் யாருமே. கொஞ்சம் ப்ளவுஸ் போட ஆரம்பித்தோன்னே இந்த மாதிரி பவுச் வாங்கிக்கோங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பீடாக இப்படி லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டேன். நீங்கள் வந்து நல்லாவே இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலைல ஒட்டிட்டீங்கன்னா நைட்டு பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு நாள் ட்ரை பண்ணிகிட்டே பண்ணுங்கள். உடனே பண்ணாதீங்க. இப்போ நான் வீடியோக்காக உடனேவே பண்ணியிருப்பேன். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா நமக்கு அந்த நீடில் போய் அந்த நூலில் மாட்டி மாட்டி சரியாகவே எடுக்க முடியாது. ஃபுல்லாக ஊசியெல்லாம் கம்மு தான் ஆகும். அதனால் பொறுமையாகவே பண்ணுங்கள். இப்போ நான் அப்படியே பண்ணியிருக்கேன். நல்லாவே உங்களுக்கே தெரியும் கம்மு அங்கே இருக்கும். உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக நான் அப்படியே பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். 2 பீடாகவே. அதுக்கு மேலே சுகர் பீட் எடுக்காதீங்க. பொறுமையாகவே எடுத்துக்கோங்க. அந்த எட்ஜு உங்களுக்கு கொண்டு வரணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் இந்த ஷேப் போட்டு காமிச்சிருக்கேன். ரவுண்ட் ஷேப் ஏன் போட்டு காமிக்கலைன்னா ரவுண்ட் ஸ்டோன்லாம் ஒட்டி நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரவுண்டுனா நீங்கள் இங்கே இந்த இது ஸ்டார்ட் பண்ணி அங்கே முடிக்க போகிறீங்க. திலகம் ஷேப்னால் அப்படி இல்லைல்ல.
அதனால தான் நான் அதை போட்டு காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் ஒட்டிட்டு நல்லா டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உடனே ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அப்படியே ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்துடும். 2 ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிங்க. முடிக்கும்போது நான் எப்படி இந்த ஸ்டோனோட இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருப்பேன், முடிக்கும்போது எக்ஸஸாக முடிச்சிருப்பேன். இதே மாதிரி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிக்கோங்க. கண்டினியூ பண்ணி லாஸ்ட்டாக எப்படி முடிக்கிறதுன்ற மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டாக அந்த இடம் நான் எப்படி முடிச்சிருக்கேன், 2 கரெக்டாக அந்த இடத்துக்கு எவ்வளோ எனக்கு தேவைப்படுதோ அவ்வளோதான் வைக்கணும். எக்ஸஸெல்லாம் வைக்கக்கூடாது. இப்போ எனக்கு இது வரைக்கும் தேவைப்பட்டிருக்கு, நான் வச்சுருக்கேன்னா கரெக்டாக அந்த ஒரே ஒரு பீடு எக்ஸஸாக நான் வைப்பேன். அந்த இடம் வச்ச ஒன்று தான் அது அந்த ஷார்ப்பாக வரும். நீங்கள் அந்த இடத்துல 3 வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ப் வராது. அதை நல்லா நோட் பண்ணிவிட்டு அங்கே எனக்கு எத்தனை தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு பொறுமையாக கொடுங்க. இப்போ அந்த பீட்குள்ளே லாக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஷார்ப்பாக இருக்கும் அந்த திலகம் ஷேப், இந்த மாதிரி தான் போடணும். நீங்கள் இந்த மாதிரி நிறைய புட்டாஸ் ட்ரை பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா மேலே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.